என்ன நீ மட்டும் வந்து நிக்கிற? மெக்கானிக் எங்க? மெக்கானிக் கடையில இல்ல. பக்கத்து கடையில மெக்கானிக் எங்கன்னு கேட்டப்போ மெக்கானிக் எங்க வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னாருமா. வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுமாமா. வந்ததும் கொஞ்சம் வர சொல்லியிருக்கேம்மா. மாடு மாடு எல்லாம் உன்னாலதான்டா. நீ மட்டும் ஊர்ல இருந்து கிளம்பும் போதே இதெல்லாம் செக் பண்ணி இருந்தன்னா இப்ப நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஐயோ, இதுக்கப்புறமா நாம எப்படிடா கோயிலுக்கு போறது? இப்பவே முகூர்த்த நேரம் முடியறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கோயில்ல இருந்து போன் பண்றாங்க. ஏற்கனவே அந்த சாரதா, தென்றல், சித்து எல்லாரும் வந்துட்டாங்களாம். நான் இன்னும் ரோட்லயே நிக்கிறேன். எல்லாம் உன்னாலதான். இப்படி பண்ணிட்டியேடா பாவி. பாட்டி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கார் ரெடியானதா இங்க இருந்து போவீங்கன்னு அடம்பிடிச்சிங்கன்னா எல்லாமே சொதப்பல் ஆயிடும். கோவில்ல ஏற்கனவே சாரதாத்த, தென்றல் அக்கா, சித்து மாமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முகூர்த்த நேரம் வர முடிய போகுதுன்னு சொல்றீங்க. ஊர்க்காரங்க எவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க? அவங்க பொறுமையை இழந்துட்டாங்கன்னா முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள பூஜை ஆரம்பிச்சலான்னு சொல்லி சாரதா அத்தைக்கு முதல் மரியாதை ஆரம்பிச்சிருவாங்க. பரிவட்டத்தை சித்து மாமாக்கு கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அத்தனை பேர் முன்னாடி நீங்க அவமானப்பட்டு நிக்க வேண்டியதுதான். அதுக்கா நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்தீங்க? என்னடி நீ வேற பீதியை கிளப்பி விடுற? இல்ல பாட்டி, நீங்க அவமானப்படக்கூடாதுன்னா கௌரவம் பார்க்காம கிளம்புங்க பாட்டி. நம்ம நடந்தே கோயிலுக்கு போய் சேர்ந்துடலாம். வாங்க பாட்டி, ப்ளீஸ் போலாம். வாங்க தாத்தா போலாம். ஆமா ஆமா, சீக்கிரம் வாங்க பாட்டி போலாம். வாங்க தாத்தா வாங்க. என்னாச்சு? மறுபடியும் என் மாமியாருக்கு போன் பண்ணீங்களா? கால் பண்ணம்மா. எந்த இடத்துல வந்துகிட்டு இருக்காங்களா? அவங்க வந்துகிட்டு இருந்தாங்களா? ஆண்டாளம்மா காரு வர வழியில பஞ்சர் ஆகி நிக்குதான். மெக்கானிக்க வர வச்சு கார் ரெடி ஆனதும் கார்ல தான் வருவாங்களாம். என்னங்க கொடுமையா இருக்கு? அவங்க வீட்டுக்கும் கோயிலுக்கும் நடந்து வர தூரம் தானே. அதை விட்டுட்டு கார்ல தான் வருவேன்னு ஏன் அடம் பிடிக்கிறாங்க? அவங்க எப்பவும் இப்படிதானம்மா, உங்களுக்கு தெரியாதா? பத்தாவதுக்கு ஆகாஷ் தம்பி ஆபீஸ்க்கு ஏதோ மெயில் அனுப்பணும்னு டவுனுக்கு போயிருக்காராம். அவரும் இங்க வர லேட் ஆகும்னு எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. இது வரையா? முகூர்த்த நேரமே முடிய போகுதே. அவங்க எப்ப வருது, எப்ப பூஜையை ஆரம்பிக்கிறது? அதாம்மா எங்களுக்கும் ஒன்றும் புரியல. பூசாரி உங்களையும் உங்க பையனையும் வச்சு பூஜை ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு. எதுக்குமா தயங்குறீங்க? கடவுளை யாருக்காகவும் காக்க வைக்க கூடாது. அது ரொம்ப தப்பாயிடும். ஆண்டாளம்மா கிட்ட நாங்க சொல்லிக்கிறோம். நீங்க தான் இந்த ஊரோட தலைவி. அது மட்டும் இல்லாம நீங்க ஆண்டாளம்மாவோட மூத்த மருமக. உங்க பையன் சித்து தானே ஆண்டாளம்மாவோட மூத்த பேரன். அதனால உங்களுக்கு முதல் மரியாதை செய்யறோம். உங்க பையன் சித்துக்கு பரிவட்டம் கட்டுறோம். என்னம்மா தயங்குறீங்க? முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள பூஜை ஆரம்பிச்சிடலாம். இல்லங்க, அவசரப்பட வேண்டாம். முகூர்த்த நேரம் முடிய இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்குல்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. என் மாமியார் கண்டிப்பா வந்துருவாங்க. அப்பவும் அவங்க வந்து சேருவாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம். அம்மா, கடவுள் உங்களுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும்னு ஆசைப்படுறாரு போல இருக்குமா. அதனால தான் ஆண்டாள் பாட்டி காரு பாதியிலேயே ரிப்பேர் ஆகி நின்றுடுச்சு. பரிவட்டம் கூட ஆகாஷ் வந்ததும் அவரே கட்டிக்கிட்டுமா. பேசாம நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முதல் மரியாதையை ஏத்துக்கிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கம்மா. இல்ல சித்து, உன் பாட்டி ஏற்கனவே நம்ம கிட்ட பல தடவை தோத்து போயிருக்காங்க. இப்ப இந்த விஷயத்திலயும் தோத்து போயிட்டாங்கன்னா அவங்க கோவம் இன்னும் அதிகமாயிடும். அப்புறம் அவங்க உன்னையும் தென்றலையும் ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்க நிம்மதியை மொத்தமா கெடுத்துருவாங்கப்பா. இதெல்லாம் தேவையா? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அவங்க வந்ததும் பூஜையை ஆரம்பிச்சிருவோம். ஆமா சித்து, அத்தை சொல்றதா சரி. வெயிட் பண்ணலாம். அவங்க வந்துட்டுமே. முகூர்த்த நேரம் முடிய போகுதே, பூஜை ஆரம்பிக்காம யாருக்காக காத்துட்டு இருக்காங்க? ஆண்டாளம்மா வந்த காரு வர வழியே திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சான். அதான் அந்த அம்மாவுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள போகணும்ல. சீக்கிரம் வந்துட்டு தானடா இருக்க. ஆண்டாள், இதுக்கு தான் நான் கார் ரிப்பேர் ஆன உடனேயே நடந்தே போலாம்னு சொன்னேன். நீ கேட்டியா?
ஆசுவாசமா கொஞ்சம் பொறுமையா நடந்து வந்திருக்கலாம். இப்ப பாத்தியா, மூச்சு வாங்க வேர்க்க விறுவிறுக்க நடக்க வேண்டியிருக்கு. அம்மா நில்லுங்க நில்லுங்க. யாரு ஆண்டாள் பாட்டியா? ஆமா, தெரியல. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி நீங்க, ஒண்ணுமே இல்லாம ரோட்ல நடந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. எல்லாம் விதிமா. என்னத்த சொல்றது? யோ டேய் போடா. அம்மா நல்ல நேரம் முடிய போகுது. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இனிமேலும் ஆண்டாளம்மா வருவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. பேசாம முதல் மரியாதையை நீங்க ஏத்துக்கங்க. பூஜையை ஆரம்பிச்சிருவோம். ஆமாமா, இதுக்கு மேல லேட் பண்ண வேண்டாம். நல்ல நேரத்துக்குள்ள பூஜை ஆரம்பிக்கலனா தெய்வ குத்தம் ஆயிடும்ல. வாங்கம்மா, உள்ள வந்து முதல் மரியாதை ஏத்துக்கங்கம்மா. வாங்கம்மா வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஐயா அம்மா, வாங்க ஐயா. வணக்கம்மா. வாங்கம்மா. ஐயா, நல்லா வணக்கங்களா? இருக்கேன் ஐயா. ஐயா வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க ஐயா. வாங்க ஐயா. வாங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். என்ன பூஜை இன்னும் முடியலல்ல? இல்லம்மா இல்லம்மா. இனிமேதான் நீங்க ஆரம்பிங்க. வராம பூஜை ஆரம்பிச்சிருவோமா? ஆகாஷ் தம்பி வாங்க தம்பி. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி. வணக்கம் தம்பி. ஆகாஷ் வா. வாங்க பூஜை ஆரம்பிச்சிடலாமா? நீங்க உள்ள போங்க. வாங்க தா, உள்ள போலாம். வாங்க ஐயா. வாங்க தம்பி வாங்க. பாத்தியாடி, எனக்காக அந்த தெய்வமே காத்துக்கிட்டு இருக்கு. இப்பவாவது இந்த ஊர்ல என்னோட பவுசி என்னன்னு தெரியுதா? என்னதான் நீ நம்ம ஊருக்கு தலைவியா இருந்தாலும் இங்க சாதாரண மனுஷங்கள்ல இருந்து அந்த சாமி வரைக்கும் எனக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க. பாட்டி, இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ரொம்ப அலட்டிக்காதீங்க. அப்படி என்ன நடந்துச்சுடி? அத்தை, அத நீங்களே சொல்லுங்களேன். உங்க காரு வழியிலேயே பஞ்சர் ஆகி நின்னது தெரிஞ்சதும் நீங்க வர லேட் ஆகும்னு முடிவு பண்ணி பூசாரியும் நிர்வாகியும் என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? சித்து, அப்படி என்ன சொன்னாங்கன்னு நீயே சொல்லு. பூசாரி நிர்வாகியும் எங்க அம்மா கிட்ட வந்து, சாரதாமா ஆண்டாளாமா இப்போதைக்கு வர மாதிரி தெரியல, கடவுள் யாருக்காகவும் காத்திருக்க கூடாது, நீங்க தான் இந்த ஊருக்கே தலைவி, உங்க பையன் சித்து தான் உங்க மாமியாருக்கு மூத்த பேரன், அதனால நீங்க முதல் மரியாதையை ஏத்துக்கோங்க, உங்க பையன் சித்துவுக்கு நாங்க பரிவட்டம் கட்டுறோம், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லி எங்களை ரொம்ப வற்புறுத்தினாங்க. ஆனா சாரதா அத்தை தான் பெருந்தன்மையா உங்க மேல பரிதாபப்பட்டு நீங்க எப்பவுமே எங்க கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கீங்க, பாவம் இந்த விஷயத்திலயாவது அத்தை ஜெயிச்சுட்டு போட்டுமே நினைச்சு அவங்க கிட்ட நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க. இப்பவும் நீங்க ஒரிஜினலா ஜெயிக்கல மாமியாரே. நான் தான் நீங்க பாவம்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டேன். ஏய், சும்மா கத்திக்கிட்டு இருக்காம உள்ள போய் சாமி கிட்ட இனிமேலாவது உங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்க சொல்லி வேண்டிக்குங்க மாமியாரே. ஆண்டாளம்மா வர சொல்லுங்கப்பா, பூஜைக்கு நேரமாச்சு. உள்ள கூப்பிடுறாங்க பாட்டி, வாங்க வாங்க பாட்டி. வாங்க பாட்டி. போலாமா? தம்பி, கலசத்துக்கு பொட்டு வைங்க. இந்தாங்க. அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு கலசத்துக்கு உங்க கையால சந்தன குங்குமம் வைங்க தம்பி. நீ முன்னாடி வாப்பா. ப்ரோ இங்க வாங்க. நீங்களும் நானும் அண்ணன் தம்பி தான். இத்தனை வருஷமா நான் மட்டும் தான் இந்த சடங்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த வருஷத்துல இருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை செய்யலாம். வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. போ சித்து. இப்போ எல்லாத்தையும் பண்ணுங்க.
நீலா, நீயும் போய் கலசத்துக்கு சந்தனமும் குங்குமமும் வை. நீ ஏன் தயங்குற? நீதான் இந்த குடும்பத்துக்கு வாரிச பெத்து கொடுக்க போறவ. எனக்கு அப்புறம் என் குடும்பத்துல உனக்குதான் எல்லா உரிமையும் இருக்கு. அதனால நீ போய் கலசத்துக்கு சந்தனமும் குங்குமமும் வை. போ நீலா, போம்மா. சரிங்க பாட்டி. தென்றல், அடுத்து நீ வந்து கலசத்துக்கு சந்தன குங்குமத்தை வை. என்ன தென்றல் தயங்குற? நிலா மாதிரியே நீயும் எங்களோட குடும்ப வாரிசு சுமக்க போறவதான். சித்து என் அண்ணன், நீ அண்ணனோட வைஃப். அந்த வகையில பார்த்தா நம்ம குடும்பத்தோட மூத்த வாரிச பெத்து கொடுக்க போறதே நீதான். வந்து சந்தன குங்குமம் வை. நிலா, உங்க அக்காவை கூப்பிடு. வாக்கா. இந்தாங்க தம்பி. ப்ரோ வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. என்ன பாட்டி, உங்க பேரை ரொம்ப ஓவரா பண்றாரு. எல்லா சடங்குக்கும் என் அக்காவையும் சித்து மாமாவையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அமைதியா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுடு. அடுத்த அம்மனுக்கு பூஜை முடிஞ்சதும் அம்மனுக்கு சாத்தன மாலையை எடுத்து என் கழுத்துல போட்டு இந்த ஊரே மெச்சற மாதிரி எனக்கு முதல் மரியாதை செய்வாங்க. அப்புறமா ஆகாஷுக்கு பரிவட்டம் கட்டி அவனுக்கும் மரியாதை செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த சாரதா, தென்றல், சித்து இவங்க 3 பேரும் அமைதியா வாய மூடிட்டு நின்னு வேடிக்கை தான் பார்க்கணும். அத பார்த்து நீ முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கோ, சரியா? எல்லாரும் ஆரத்தி எடுத்துக்கோங்க. அம்மனுக்கு நல்லபடியா பூஜை முடிச்சாச்சு. அடுத்து ஊர்ல எல்லாரும் இருக்கீங்களா? இருக்கோம். வழக்கப்படி என்ன பண்ணணுமோ பண்ணுங்கய்யா. நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் நம்ம கோயிலோட தர்மகர்த்தாவான ஆண்டாள் அம்மாவுக்கு அம்மனோட திருக்கையால இருக்கக்கூடிய மாலையை எடுத்து போட்டு முதல் மரியாதை செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் அவங்க பேரன் ஆகாஷுக்கு பரிவட்டம் கட்டி திருவிழாவை ஜாம் ஜாம்னு கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். உங்க எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? அம்மா, இந்த மாலையை உங்க கழுத்துல போட்டுக்கிட்டு இந்த ஊரோட முதல் மரியாதை ஏத்துக்கங்கம்மா. கழுத்துல போட்டுக்கங்கம்மா. ஒரு நிமிஷம், அந்த மாலை இங்க கொடுங்க. கொடுங்க பாட்டி.
சாமி இதை பிடிங்க. பாட்டி தப்பா எடுத்துக்காதீங்க. இத்தனை வருஷமா இந்த கோவில்ல உங்களுக்கு தான் முதல் மரியாதை கிடைச்சிருக்கு. உங்க பேரன்ற முறையில எனக்கு தான் பரிவட்டம் கட்டுறாங்க. ஆனா இப்போ சாரதா அம்மா தான் உங்க மூத்த மருமகன்றதும் சித்து தான் உங்க மூத்த பேரன்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஊருக்கு தலைவியும் சாரதா அம்மா தானே. இதுக்கு மேலையும் இந்த ஊர்ல நம்ம சாரதா அம்மாவுக்கும் சித்துவுக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்காம விட்டுட்டா அது ரொம்ப தப்பாயிடும் பாட்டி. அதனால இந்த வருஷத்துல இருந்து கோயிலோட முதல் மரியாதைய சாரதா அம்மா ஏத்துக்கிட்டு பரிவட்டத்தை சித்து கட்டிக்கிட்டு இனிமே வருஷா வருஷம் நாம இதையே ஃபாலோ பண்ணுவோம். ஆகாஷ், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? காலங்காலமா நடந்துகிட்டு வர சம்பிரதாயத்தை உன் இஷ்டத்துக்கு மாத்தி வைக்க சொல்ற? என்ன பாட்டி பெரிய சம்பிரதாயம்? சம்பிரதாயம், சட்டம், சடங்கு இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்துக்கான நியாயம், அவ்வளவுதான். எந்த விஷயத்திலயுமே அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அவங்களுக்கான அங்கீகாரத்தை விட்டு கொடுத்துட்டு முந்தைய ஜெனரேஷன் டீசெண்டா ஒதுங்கிடணும். அதுதானே நாகரிகம். பாட்டி தயவு செஞ்சு சாரதா அம்மாவுக்கும் சித்துக்கும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை விட்டு கொடுத்துருங்க ப்ளீஸ். பாட்டி நிறுத்துடா. யாருடா உனக்கு இப்படி எல்லாம் பேச சொல்லி கொடுத்தது? இந்த சாரதாவா இல்ல இந்த தென்றலா? யார் சொல்லி கொடுத்தது? எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, இது எனக்கா தோணுது. நான் சொன்னது ரொம்ப சரியான விஷயம்னு என் மனசாட்சி அழுத்தமா சொல்லுது. விட்டு கொடுத்துருங்க பாட்டி. ஆகாஷ், இந்த மாதிரி எல்லாம் பேசாதடா. பாட்டி ப்ளீஸ் விட்டு கொடுங்க. தயவு செஞ்சு என் விருப்பத்துக்கு தடங்கலா இருக்காதீங்க. அப்புறம் நான் உங்களை என் பாட்டியாவே நினைக்க மாட்டேன். சாமி, நீங்க மாலையை சாரதா மாட்ட கொடுத்து அவங்களுக்கு முதல் மரியாதை செய்யுங்க. அவங்களுக்கு முதல் மரியாதை செய்யுங்கன்னு சொன்னேன். என்ன நடக்குதுங்க? ஆண்டாளாமாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையா திடீர்னு இந்த சாரதாமாவுக்கு கொடுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் கொடுத்தா என்ன தப்பு? சாரதாம்மா தானே இந்த ஊருக்கு தலைவி. ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டா அங்க நடக்கிற எந்த விசேஷத்திலையும் ஊர் தலைவருக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். ஊர் தலைவின்னா என்ன வேணாலும் செய்யலாமா? அதுக்குன்னு ஒரு தகுதி வேணாமா? யோ, என்ன பேசிட்டு இருக்க? ஏன் எங்க அம்மாவுக்கு என்ன தகுதி இல்லன்ற? சித்து பேசாம இரு. இல்லம்மா, அவன் பேசுறது சரியில்லை. பொது இடம்னு வந்துட்டா 4 பேரு 4 விதமா தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண கூடாது. அப்படி பண்ணா நீயே என் பதவியை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். இல்லம்மா, அவர் பேசுனது சுத்தமா சரியில்லை. ஆகாஷ், நீயும் சித்துவும் என்ன உங்க அம்மாவா மதிக்கிறதா இருந்தா 2 பேரும் எதுவும் பேசாம அமைதியா இருங்க. அம்மா அம்மா பேசாம இருங்க. என்கிட்ட சொல்லுங்க, இந்த கோயிலோட முதல் மரியாதையை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இல்லைன்னு சொல்றீங்க? ஆண்டாளம்மா பெரிய மனுஷி. அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் அவங்க குடும்பத்தோட சேர்ந்து கண்ணியமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க அப்படியா? கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே புருஷனை விட்டு வீட்டை விட்டு ஓடி போனவங்க தானே நீங்க? நீ இந்த ஊர் தலைவியா இருந்தாலும் கட்டின புருஷன் வேணான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு போனவங்க தானே நீங்க? நீங்க இவங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. புருஷன் கூட வாழாம வீட்டை விட்டு ஓடி போனவங்களுக்கு முதல் மரியாதை கேக்குதா? பாருப்பா, இது கோயில்ல நடக்கிற விசேஷம். ஒருத்தவங்களோட சொந்த வாழ்க்கையை விமர்சிக்கிறது அநாகரிகம். சொந்த வாழ்க்கைனா இங்கேயே வர எதுக்கு முதல் மரியாதை தரேன்னு சொல்றீங்க? அத சொல்றதுக்கு நீ யாரியா?
சாரதாமா இந்த ஊர் தலைவி, சாரதாமாக்கு தான் கொடுக்கணும். யோ என்ன சொல்றீங்க? அதெல்லாம் கொடுக்க முடியாது. யோ அது சொல்ல நீ யாரியா? சாரதாமாக்கு தான் கொடுக்கணும். அத்தை என்ன அத்தை, இவங்க உங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதுவுமே பேசாம சும்மா இருக்கீங்க. தென்றல், பதட்டப்படாத. இப்ப நான் பேச ஆரம்பிச்சா அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் 10 பேர் வருவாங்க. என் மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணி 20 பேர் வருவாங்க. அப்புறம் அவங்களும் இவங்களும் மாறி மாறி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை வச்சு என் பேரை கெடுக்கலான்னு என் மாமியார் திட்டம் போடுறாங்க. அதனால நீ அமைதியா இரு. இவங்க கொஞ்ச நேரம் வாக்குவாதம் பண்ணிட்டு அவங்களாவே அடங்கிடுவாங்க. நாம இத பெரிய பிரச்சனை பண்ண வேண்டாம் தென்றல். உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் என் அத்தைய பத்தி?